நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்றேன். இறையேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திருத்தல அதிபர் பங்கு தந்தை அவர்களே, என்னுடன் இத்திருப்பலியிலே பங்கு பெற்று கொண்டிருக்கும் சகோதர குருக்களே, அருட்சகோதரிகளே, பாசமுள்ள இறை மக்களே, திருத்தொண்டர்களாக தங்களையே இறைவனுக்கு நேர்ந்தளிக்க வந்திருக்கும் அருட்சகோதரர்களே, அன்பார்ந்த மக்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே உங்கள் அனைவருக்கும் ஒளியின் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய நாடு முழுவதும் தீபாவளி என்ற திருநாளை மதம், இனம், மொழி, ஏனைய வேறுபாடுகளை அகற்றி இந்த நாளை ஒளியின் வெற்றி நாளாக கொண்டாடி கொண்டிருக்கும் இச்சமயத்திலே நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் இருக்கின்ற 6 அருட்சகோதரர்கள் இன்று திருத்தொண்டர்களாக திருநிலைப்படுத்த இருக்கின்றார்கள். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவன் நம்முடைய உயர்மறை மாவட்டத்தை பேணி காத்து வளர்ப்பதற்காக இந்த 6 திருத்தொண்டர்கள் ஆகப் போகின்ற அருட்சகோதரர்களின் பெற்றோர்களுக்கும் நமது நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்வோம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, 2ஆம் வத்திக்கான் சங்கம் திருத்தொண்டர் நிலையின் முக்கியத்துவத்தை திரு அவையானது உணர வேண்டுமென வலியுறுத்தி கோருகின்றது. அதற்காக அதனுடைய முக்கியமான 3 கடமைகளையும் அடிக்கடி நமக்கு எடுத்து கோருகின்றது. முதல் கடமை, இந்த திருத்தொண்டர்கள் இயேசுவின் பணியாளர்களாக இயேசுவை தங்கள் வாழ்விலும் பணியிலும் வெளிப்படுத்த ஒரு அழைப்பை பெறுகின்றார்கள். 2ஆவதாக, கத்தோலிக்க விசுவாசிகளுக்கு திருச்சபையின் பிரதிநிதிகளாக விளங்குகின்றார்கள். 3ஆவதாக, இறை மக்களின் தேவைகளை உணர்ந்து அவைகளை தலைவர்களிடம் எடுத்து கோரி அந்த தேவைகளை நிறைவேற்றும் ஒரு கருவியாக அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சிறப்பான பணிக்கு நம்மிடையே இருக்கின்ற இந்த 6 அருட்சகோதரர்கள் இறைவனின் உன்னத திருத்தொண்டர்களாக மாற அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, விவிலிய பார்வையிலே பார்க்கும் பொழுது ஒரு திருத்தொண்டரின் பணி என்ன என்பதை சுருக்கமாக அவர் கொண்டிருக்க வேண்டிய இயல்பு, அவர் கொண்டிருக்க வேண்டிய குணநலன்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது 3 வார்த்தைகளில் அதை எடுத்து கூற முடியும். ஆங்கிலத்திலே அருமையாக கூறுவார்கள், he should be a saint, he should be a servant, he should be a soldier. தமிழிலே கூற வேண்டுமென்றால் அவர்கள் அனைவரும் புனிதர்களாக இருக்க வேண்டும், அடுத்தது பணியாளர்களாக இருக்க வேண்டும், 3ஆவதாக படை வீரர்களாக இருக்க வேண்டும். புனிதத்திற்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழுகின்ற அருட்சகோதரர்களை இறைவன் தேர்ந்தெடுக்கின்றார். இன்றைய 2ஆம் வாசகத்திலே திருத்தூதர்கள் பணியிலே நாம் படிக்க கேட்டோம். தேவைகளுக்கு ஏற்ப இறைவன் திருத்தொண்டர்களை அழைக்கின்றார். மக்கள் மத்தியில் இருக்கின்ற 7 திருத்தூதர்களின் முன்னையில் அறிமுகப்படுத்தப்படும் பொழுது அவர்களுக்கு திருநிலைப்படுத்தப்படுகின்ற நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். அதே நிலையில் அதே மனப்பக்குவத்துடன் அதே நம்பிக்கையுடன் இந்த திருநிகழ்வானது இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே திருத்தொண்டர்களே, நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் ஒரு அழைப்பின் மேன்மையையும் உன்னத தன்மையையும் நாம் உணர இன்று அழைக்கப்படுகின்றோம்.
புனிதராக உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். புனிதர் என்ற ஒரு நிலையில் நீங்கள் இறைவனோடு கொண்டிருக்கின்ற உறவில் மென்மேலும் வளர வேண்டும். இரண்டாவதாக, புனிதத்தின் அடிப்படையில் உங்களுடைய அழைப்பின் மேனையானது பணியாளர்களாக பிறருக்கு சேவை செய்கின்ற ஒரு நிலையில் இருக்க வேண்டும். தியக்கோனியா என்று சொல்லும் பொழுது பீடத்தில் நாம் செய்கின்ற சேவை மட்டும் கிடையாது, திரு அவையில் இருக்கின்ற திருமுழுக்கு பெற்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் நாம் செய்கின்ற ஒரு சேவை உன்னத சேவையாக அமைய வேண்டும் என்று திரு அவை கோருகின்றது. மூன்றாவதாக, படை வீரராக பி எ சோல்ஜர். ஸ்தேவானை போன்று நாமும் உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் சகோதரத்துவத்துக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறை அன்பிற்கும் விசுவாசத்திற்கும் நம்மையே கையளிக்கக்கூடிய ஒரு உன்னத படை வீரராக மாற வேண்டும் என்று திருச்சபை விரும்புகின்றது. எவ்வாறு நீங்கள் இந்த அருமையான அழைப்பினை வருகின்ற மாதங்களில் செய்ய முடியும் என்பதை நமக்கு எடுத்துக்காட்ட சில கருத்துக்களை உங்களோடு இன்றைய திருநாளை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு கொடுக்க விரும்புகின்றேன். இன்றைய நற்செய்தி நம்மை முக்கியமான ஒரு பணிக்கு அழைக்கின்றது. அந்த பணியானது உலகின் ஒளியாக நாம் திகழ வேண்டும். ஒளி மட்டுமல்ல, ஒளி இருக்க வேண்டிய இடத்தில் அது இருந்தால்தான் அது பிறருக்கு ஒளியை கொடுக்கும் என்பதையும் நாம் உணர்ந்திருக்கின்றோம். The gospel today reflects us on one of the popular and traditional analogies of our discipleship, a light and a lampstand. ஒளியாக மட்டுமல்ல, ஒளியை ஏற்றுகின்ற ஒரு கருவியாகவும் அதை தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு கருவியாகவும் நீங்கள் மாற என்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். As I sat in my prayer yesterday to reflect on this symbol of our discipleship, I was reminded of Cardinal John Henry Newman, an extraordinary Lamb of God, a wonderful model for us today. அவரை பற்றி நமக்கு நன்றாக பல கருத்துக்களையும் அவர் போதித்த மறைவுரைகளின் தன்மையையும் நாம் அறிந்திருக்கின்றோம். I was specially reminded of his famous hymn, Lead Kindly Light, a hymn that we so often use for our night prayers. அப்படிதானே? இன்னுமே கட்டாயம் சொல்லணும். அது ப்ரீவியர் மறந்துடாதீங்க, வாங்கி மூடி வச்சிடக்கூடாது. அருமையான ஒரு பாடல். உமது ஒளியில் என்னை வழி நடத்தும். லீட் கைண்ட்லி லைட். அன்பினால், கரிசனத்தினால் ஒளியாக என்னை ஏற்படுத்தி இருக்கின்றீர். அதை தாங்கிக் கொண்டிருக்கின்ற விளக்கின் ஸ்டாண்டாக நாம் இருக்கின்றோம். என்னை நீர் வழி நடத்தும் என்ற அந்த அருமையான ஒரு பாடல் இன்று நம்முடைய மறைவுரையின் முக்கியமான சிந்தனையாக ஒளியின் நாளில் அதை உங்களுக்கு திருத்தொண்டர்கள் என்ற முறையிலே உங்களுடைய பணி எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கு எடுத்து கூற விரும்புகின்றேன். As you know very well, Cardinal Newman was indeed going through a difficult time in his life when he composed those words. He was still a young Anglican clergyman, returning to his home in England at the end of a holiday in Italy. கத்தோலிக்க திருச்சபையின் இன்னும் உறுப்பினராக அவர் மாறாத சமயத்திலே ஆங்கிலிக்கன் திருவையிலே இருந்த அவர் ரோமைக்கு சென்று, இத்தாலி நாட்டிற்கு சென்று, வத்திக்கான் நகரிலே இருந்து வீட்டிற்கு திரும்புகின்ற சமயத்திலே தான் இந்த ஒரு அருமையான பாடல் அவருடைய உள்ளத்திலே உதிக்கின்றது. The journey home involved a sea crossing from Palermo to Marseille. Globally, just to understand,
when you go from Italy towards England, you have to cross the famous sea. The sea, with the significance of giving this saint to cross from one border to another border. அதாவது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலையை கடக்கக்கூடிய ஒரு நிலையில் ஆங்கிலிக்கன் திரு அவையிலிருந்து கத்தோலிக்க திரு அவைக்கு மாறுகின்ற அந்த கடக்கக்கூடிய நிலையிலே அவர் அந்த கடலை பார்க்கின்றார். பலருமேவிலிருந்து மர்சை என்ற ஊருக்கு செல்லும் பொழுது he had to wait for 3 weeks for a boat, and when he finally started the journey, வழக்கம் போல் அந்த தோணி, அந்த கப்பல் என்று சொல்லலாம், சீதோஷ நிலைக்கு ஏற்றவாறு அமைதியாக செல்ல முடியாத நிலையிலே காற்றுக்கும் புயலுக்கும் அடிபட வேண்டிய அடிமையாகின்ற ஒரு நிலையில் அவர் அங்கு தத்தளித்து கொண்டிருக்கின்றார். எனவே அவர்கள் அனைவரும் சர்தேனியா என்ற தீவுக்கு செல்லுகின்றார்கள். அங்குதான் அவர் தன்னுடைய உடல் நிலையை இழக்கின்றார். He became seriously ill with fever and homesickness. It was in this encircling gloom that Newman wrote this beautiful hymn, Lead Kindly Light. அன்பு திருத்தொண்டர்களே, இத்தகைய நிலையில் நாம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் சுகத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. மனநிலை, நாம் வாழுகின்ற சமுதாயம், நம்முடைய உள்ளம் எந்த நிலையில் இருக்கின்றது, அமைதியில் இருக்கின்றதா, அல்லது உள்ளத்திலே கடல் காற்று அலைத்து நம்மை அலைகளைத்து கொண்டிருக்கின்றா என்ற நிலையிலே நாம் கர்தினால் நியூமனுடைய இந்த அருமையான பாடலை நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது பின்வரும் கருத்துக்கள் நம்முடைய பணிகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது. முதல் கருத்து நம்முடைய சிந்தனைக்கு, Keep thou my feet, I do not ask to see the distant scene, but one step enough for me. அருமையான வார்த்தைகள். The first aspect of our vocation to be light is to realize the power of one small step. திருத்தண்டராக போகிறோம், அடுத்தது குருவாக போகிறோம், அடுத்தது மேட்டானியராக போகிறோம், அடுத்தது பாப்பாண்டாரும் திட்டம் போடாதீங்க. எல்லாருமே பாப்பாண்டார் விட எங்கே போகிறது நம்ம? The one step is enough for me. ஒரு சிறிய ஸ்டெப் நமது வாழ்க்கையில் தினம்தோறும் நாம் நடத்தி காட்ட வேண்டும். மெதுவாக நம்முடைய கால்களை திடமாக எடுத்து வைக்கும் அந்த அழைப்பினை இந்த முதல் அடி நமக்கு காட்டுகின்றது. The call of our discipleship as bishops, religious and lay people consist in simple and ordinary situation of everyday lives. தினைக்கு ஏதாச்சும் புதுமையாக சாதிக்கணும்னு என்னவே எண்ணாதீங்க. சாதாரண காரியங்களை நல்ல முறையில் எடுத்து கோருவதே ஒரு புதுமை என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். You cannot be a revolutionary every moment of life and every day of your life. It is not needed. Let us be a real, simple, ordinary servant in front of God. The path to discipleship, சீரத்துவம், is made up of simple and honest effort. சாதாரணமாக உள்ளத்தில் உண்மையாக விருப்பமுள்ள முயற்சிகளின் மூலமாகத்தான் உங்களுடைய திருத்தொண்டர் பணி அமைய வேண்டும் என்பது இந்த முதல் அடி காட்டுகின்றது. Why he sang like that? As a young man is lying on his bed, battling with his illness, he realizes the vanity of ambitions and life projects. ஆஸ்பத்திரியில் படுக்கும்போது தான் அவனுக்கு தெரியும் வாழ்க்கையே ஒன்றும் இல்லைன்ட்டு. அது வரைக்கும் நம்ம பெட்டில் தூங்கும்போது ஒன்று அதை பற்றி பெருசாக நினைக்கிட்டு இருப்போம். When you are left alone, when you are sick, when you are under medication, when you are
taken care of by other people, you will understand உலக எண்ணங்கள், உலகத்தில் நாம் சாதிக்க வேண்டிய நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய குறிக்கோள்கள் அனைத்துமே பொருளற்றதாக மாறிவிடும். அதைதான் அவர் சமயத்திலே உணர்கின்றார். Cardinal Newman comes to realize that what ultimately matters is not the distant scene, but one step that he can take to make a difference today. அருமையான வார்த்தைகள். தினம்தோறும் ஒரு ஸ்டெப் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து வைக்கும் பொழுது எந்த மனநிறைவோடு எந்த எண்ணத்தோடு அதை செய்கின்றோமோ அது கட்டாயமாக அந்த நாளை வேறு நாளாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை உணர்கின்றார். My dear would-be deacons, a lamp shines with just a single and simple project, and that is to radiate its light. விளக்கு தண்டின் மேல் வைத்த அந்த ஒளியானது ஒளியை தான் கொடுக்க வேண்டும், பாட்டு பாடக்கூடாது. நம்ம அதை தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம். திருத்தொண்டர்னு சொல்லிட்டு செய்யக்கூடாத செயலாம் செஞ்சுட்டு இருப்போம். குருவாக இருந்து தேவையற்றதை செய்வோம். 1000 என்ற முறையில் எண்ணக்கூடியதெல்லாம் எண்ணக்கூடாததெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கும். Whereas when you are a light, ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும் என்றால் விளக்கு தண்டிலே இருக்கின்ற ஒளியாக மட்டும் நீங்கள் இருக்க இந்த முதல் வாசகம் நமக்கு உதவி செய்கின்றது. The first reading of today, the book of Proverbs, I took it purposely, points to simple ways in which we can let our light shine. Do the good that you can do to the extent possible within your power. தினந்தோறும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை உள்ளார்ந்த எண்ணத்துடன் எல்லா மக்களுக்கும் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறைவாக முழுமையாக செய்யுங்கள். இரண்டாவதாக, grab every opportunity to be kind. பங்கிலே இருக்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வாய்ப்புகளை தவறவிடாமல் சரிவர பயன்படுத்தி அதன் மூலமாக யாருக்காக பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு ஏற்ற ஊழியர்களாக மாற முயற்சி செய்யுங்கள். Live in peace with your neighbor. அமைதியில் நீங்கள் பிறரோடு வாழ்க்கையை நடத்துங்கள். Don't be a sign of contradiction, not the gospel contradiction. When I asked a priest, no, not here, some other place, when I was a nuncio, oh, you are creating problem everywhere. Oh, Jesus Christ also was a sign of contradiction. I told that gospel contradiction is entirely different from what you are making contradiction in Africa. So be good to everyone. வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையும் எல்லோரையும் சமமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய உறுப்பே, உங்களுடைய உடலில் இருக்கின்ற உறுப்புகளே உங்களை ஏற்றுக்காது. நல்லா படுப்பா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கால் வலிக்கும், ஏன்னு தெரியாது. காரணம் மனித இயல்பு, இயற்கை இயல்பு அவ்வாறு இருக்கும் பொழுது ட்ரை டு பி பீஸ்ஃபுல் வித் எவ்ரி ஒன், பி கைண்ட் டு யுவர் நெய்பர். நான்காவது மிகவும் முக்கியமானது, முதல் வாசகத்தின் அடிப்படையிலே, choose to do what is right in the eyes of God. கடவுளின் முன்னால் நீங்கள் எது செய்வது சரிவர இருக்கும் என்று விசுவாச கண்ணோடு ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களோ அதை செய்யுங்க. பங்கு சாமியார் விருப்பம், பங்கு மக்கள்லாம் தேவை தான். அது இறைவனின் விருப்பத்தின் வெளிப்பாடாக இருக்கும் பொழுது அதை ஏற்று செய்ய பாருங்கள். Hence, my dear brothers, in the simplicity of our life situation, we are called today commit ourselves to our singular vocation of radiating the light of Jesus. In our faithfulness to this simple call, God achieves His project in ways beyond our comprehension. Always we need to do is to shine. ஒளி என்றாலே விளக்காக
பிறருக்கு ஒளிர வேண்டும் என்பதை மற்றும் உங்களுடைய பணியின் அடி எண்ணத்தில் நீங்கள் கொண்டு இருக்கின்ற ஆழமான உணர்வாக இருந்து உங்கள் பணியில் பிறருக்கு ஒளியாக இருங்கள். அடுத்ததாக இரண்டாவது கருத்து, அந்த அருமையான அந்த பாடலிலே, I love to choose and see my path, but now lead thou me on. The second aspect of our vocation as deacon to be light is to realize that the brightness of the light depends on the lamp. The second part of the gospel today, Jesus gave us a serious warning. Take care then how you hear. We may wonder why this sudden transition from light to hearing. Let us take the help of Psalm 119, verse 105. Your words is a lamp for my feet, a light on my path. Jesus reminds us that the chief resources and benefactor to aid us in our mission to shine is God. In the second stanza of this poem, Newman calls with sadness and remorse the times from his past, when he had been proud and willful, faced with the true possibility of death in his mind at present. He makes the ultimate act of surrendering himself to God's will. It was after his surrender that he witnessed the greatest miracle of his life. Within a week of his return to England, together with some of his friends, he was led by God's light to begin the Oxford movement, a renewal movement in the Anglican Church. And we witness in his biography, God led him through one difficulty after another until at last he was led to the Roman Catholic Church. சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், இந்த இரண்டாவது அடியிலே அவர் வாழ்க்கையில் கடினத்தின் மூலமாக உண்மையின் ஒளியின் தன்மை இறைவன் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்கு. அன்புக்குரிய அருட்சகோதரர்களே, உங்களுடைய பணியில் நீங்கள் ஆற்றுகின்ற பணியின் நிறைவே இறைவனின் ஒளியை பிறருக்கு கொடுப்பது. It is not that you are shining your capacity, your ability and your goodness to other people. Often we make mistakes. பல சமயங்களில் நாம் செய்கிற தவறு, குருக்களாகிய நாம் செய்கிற தவறு இதுதான். திருத்தொண்டர்களாகிய இருக்கின்ற நாம் செய்கிற தவறு தான். போதிப்பு என்னுடைய ஒளி, என்னை பற்றி பிறருக்கு அறிவிக்க, என்னுடைய நல்ல குணங்களை பிறருக்கு தெரிவிக்க, என்னிடம் இருக்கின்ற நல்ல கெப்பாசிட்டி, என்னுடைய திறமைகளை பிறருக்கு எடுத்துக்காட்ட ஒரு வாய்ப்பாக அமைகின்றது என்று எண்ணினால், சிறுவனாக இருந்த பொழுது கர்தினால் நியூமன் என்ன துன்பமான நிலையில் தள்ளப்பட்டாரோ அதே நிலையில் நாமும் தள்ளப்படக்கூடிய நிலைக்கு மாறுவோம். இந்த இரண்டாவது முக்கியமானது, let us be the light that shines God and not you. Whatever you do in the parish, whatever you are asked to do in the archdiocese should be directed to God. Ad majorem Deum gloriam. The greatest glory of God you should shine. மூன்றாவது இறுதியாக, so long thy power has blessed me, sure it still will lead on me. The third aspect of our vocation to be light is to realize the creativity of our challenges ahead. In the triumphant last stanza of this poem, இந்த கவிதையில் பார்க்கின்றோம், we witness the power of Newman's faith and hope over the encircling gloom. இந்த அடியிலே, இந்த கவிதையிலே பார்க்கும் பொழுது
அவர் கொண்டிருக்கின்ற அசைக்க முடியாத விசுவாசமும் அதன் மூலமாக அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற மனநிலைமையும் மாறக்கூடும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் தன் வாழ்க்கையை துவக்குகின்றார். He surrenders his care to Christ. He begins to count his blessing and realizes that despite the immediate challenges, God has always been with him and blessed him. But even in the language of triumphalism, Cardinal Newman acknowledges that he knows there might still be wrong, rough spots in the path ahead in my life. But he knows, nevertheless, that the night is gone. இரவு நேரத்தில் அறியாத புரியாத நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பது போல நம்முடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருக்கும் நேரத்திலே கூட நம்மை அழைத்த ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு ஒரு விடிவெள்ளியாக மாறும் என்பது இந்த மூன்றாவது அடியிலே கொடுக்கப்படுகின்றது. My dear would-be deacons, as we know from the struggles of our discipleship, the vocation to shine is not as glamorous as it sounds. There are moments when the light of our discipleship faces the torrents of temptation and cyclones of challenges within and without. Challenges are certain. சவால்கள் வாழ்க்கையில் தவிர்க்கவே முடியாது. பல வகையில் நம்மை நாடி வரும். நம்மையே வாடி வராவிட்டாலும் நாம் அதை நாடி சென்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தவறான மனநிலையில் இருக்கக்கூடும். இது மாதிரி நிலையில்தான், இந்த நிலையில்தான் கார்டினல் நியூமன் சொல்லுகின்றார், let us have the hope of the paschal light which cast away the darkness of sin and death, continue to shine through us in spite of our challenges. So my dear would-be deacon, அன்பார்ந்த திருத்தொண்டர்களே, விரைவிலே அன்பார்ந்த அருட்சகோதரர்களே, விரைவிலே நீங்கள் திருத்தொண்டர்களாக திருநிலைப்படுத்த இருக்கின்றீர்கள். சமயத்திலே கிறிஸ்துவின் ஒளியாக நீங்கள் மாற உங்களையே அர்ப்பணியுங்கள். ஒளியின் திருநாளிலே நாம் பாவத்தையும் அதோடு சேர்ந்த அனைத்து செயல்களையும் ஒதுக்கி கிறிஸ்துவின் உண்மையின் ஒளியான அன்பையும் மகிழ்வையும் நீதியையும் நேர்மையையும் பிறருக்கு உங்களுடைய பணிகளின் மூலமாக கொடுக்க வேண்டும். எவ்வாறு ஒளிர்கின்ற அந்த விளக்கானது விளக்கு தண்டிலே இருக்கின்ற அந்த விளக்கு மாசற்ற ஒளியாக இருக்கின்றதோ அதே போன்று நீங்களும் உங்களுடைய மாசற்ற வாழ்க்கையின் மூலமாக புனிதர்களாக மாற ஜெப வாழ்க்கையில் ஈடுபடுங்கள். ஒளியானது தன்னையே அழித்து நிறைவாக பிறருக்கு வாழ்வு கொடுக்கின்றதோ அதே நிலையில் நீங்களும் ஒரு சிறந்த படைவீரராக இருந்து கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒளியின் சீடராக சீடத்துவத்தின் மகிமையை அறிந்து உங்களையே பிறருக்கு சேவை செய்ய அர்ப்பணித்து நமது மயிலை அன்னையின் அருளால் நீங்கள் என்றும் புனிதத்திலும் பணி செய்வதிலும் படை வீரராக இருந்து திரு அவையை கட்டி காத்து அதை வளர்க்க வேண்டிய அருளை தர இப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல்.